கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் பார்க்கக்கூடிய காரியம், நமக்கு பல தேவைகள் இருக்கும், பலவிதமான காரியங்களை நோக்கி வாழ்ந்து கொண்டிருப்போம். அந்த தேவையெல்லாம் சந்திக்கப்படுமா? அதற்கு நான் எதை நம்புவது? என்னுடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அந்த தேவைகளை சந்திக்கப்படுவதற்கு ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன் என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், நம் தேவைகளை சந்திக்கிறது தேவாதி தேவனே. அவரே நமக்கு ஊற்றும் ஆதாரமாக இருக்கிறார். ஒருவேளை ஒரு பொருளாதார ரீதியில் உங்களுக்கு ஒரு தேவை இருந்துச்சு அப்படின்னா, அந்த தேவை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மீட் ஆகும் என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் வேதாகம் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பொருளாதாரத்திலிருந்து அந்த தேவைகள் உங்களுக்கு சந்திக்கப்படும். உங்களுடைய பொருளாதாரத்தை யோசித்தோன்னா அது ஒரு லிமிட்டட் சோர்ஸாக இருக்கலாம், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஐஸ்வர்யம், அதை நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, அது ஏராளமான ஐஸ்வர்யம், தாராளமான ஐஸ்வர்யம், நினைத்து பார்க்க முடியாத ஐஸ்வர்யம், அது எண்ணி முடியாத ஒரு ஐஸ்வர்யம். அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் தான் நம்முடைய தேவாதி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதோடு தான் நம்மளை லிங்க் பண்ணியிருக்கார் கர்த்தர். எப்பொழுது ஆண்டவரை இயேசுவே ஆண்டவர் என்று நம்ம அறிக்கை செய்கிறோமோ, அப்பொழுதே நாம் இப்பேற்பட்ட காரியங்களுக்கு ஏராளம் தாராளமான தேவனுடைய ஐஸ்வர்யத்தோடு நாம் தொடர்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த தொடர்பை நம்மளுக்கு தேவன் கொடுத்தபடினால நம்ம தேவைகள் எல்லாம் அந்த காரியத்திலிருந்து தேவன் நமக்கு அதை சந்திக்கிறார். அப்போ எப்பேற்பட்ட ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட குறைவில் நம்ம இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு ஊற்றும் ஒரு ஆதாரம் இருக்கிறது. அது தேவனுடைய ஐஸ்வர்யம். வானத்தில் நட்சத்திரங்கள், பூமியில் மணல்கள் இருக்குது உங்களுக்கு. அது மாத்திரம் இல்லை, கடல் இருக்குது, கடலில் எத்தனையோ ஜீவன்கள் வாழுது உங்களுக்கு. இந்த நிலப்பரப்பு ஃபுல்லாகவே தேவனுடையது தான் உங்களுக்கு. மலைகள் இருக்குது உங்களுக்கு, சூரியன் சந்திரன், இப்படி எல்லாவற்றையும் நம்முடைய தேவனுடையது. எல்லா பொருளும், பொன்னும் பொருளும் எல்லாம் தேவனுடைய காரியமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய பார்வையை நாம் எதை நோக்கி வைக்க வேண்டும் என்றால், தேவனுடைய ஐஸ்வர்யம், அவருக்கு என்ன உரியது, அவர் எந்தெந்த ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்க அப்படின்னா, உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்ற அந்த விசுவாசம் உங்களுக்கு வரும். நம்மளுடைய ஐஸ்வர்யத்தையோ நம்முடைய என்ன வைத்திருக்கிறோம் என்று நம்மளை பார்த்தோம் என்றால், அது ரொம்ப லிமிட்டடாக இருக்கலாம், சில இல்லாமல் கூட இருக்கலாம், சில நேரம் மைனஸில் கூட இருக்கலாம், கடனில் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஐஸ்வர்யத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைத்து, அது மேல் விசுவாசத்தை வைத்து, அவருடைய தகப்பனாக இருக்கிறார். ஸோ தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கும் அப்படின்னா, தகப்பனுடைய காரியங்கள் எல்லாம் பிள்ளைக்கு உரியது, தகப்பனுக்கு உள்ள சொத்துக்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு உரியது. அதே தான் தேவன் சொல்கிறாரு, அவருடையதெல்லாம் நம்முடையது என்று நாம் யோசிக்கும் பொழுது உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். நீங்கள் நினைத்த காரியம் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக வரும் உங்களுக்கு. அதனால தான் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்க ஒரு வாக்குத்தத்தம். அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து காரியங்களும், இந்த பூமியில் உள்ள அனைத்து காரியங்களும் அவராலே உண்டாக்கப்பட்ட காரியமாக இருக்குது. அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய, விசுவாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்கு உங்களுக்கு. அதனால தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ரொம்ப ஒரு அருமையான ஒரு வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவு எல்லாம், அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, அது கோடான கோடி ஐஸ்வர்யம்,
அதன் மூலமாக நம்ம குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவ இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாழ்படும். அப்போ நம்மளுக்கு எவ்வளவு தேவை இருக்குது, எவ்வளோ கடன்கள் இருக்குது, எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு அவருடைய ஐஸ்வர்யத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். ஒருவேளை கோடிக்கணக்கில் இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கில் இருந்தாலும் சரி, கடன் அதை சந்திப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஐஸ்வர்யம். அவருடைய ஐஸ்வர்யம் நீங்கள் எண்ணி முடியாத அளவுக்கு அந்த ஐஸ்வர்யம் இருக்குது. அந்த ஐஸ்வர்யத்தின் மூலமாக உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் சொல்லி பிலிப்பியர் 4:19 சொல்லுது. உங்கள் குறைவுகள் எல்லாம் சந்திக்கப்படும். எப்பெல்லாம் முடியுதோ இந்த வசனத்தை நீங்கள் வாயில் நீங்கள் திருப்பி திருப்பி அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. அறிக்கை பண்ணிவிட்டு திருப்பி உங்களுடைய சூழ்நிலை பாராமல் இந்த அறிக்கை பண்ண அந்த வசனத்தை மாத்திரம் நோக்கி பார்க்கவும், அதை மாத்திரம் நாம் யோசித்து கொண்டு திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது கண்களுக்கு முன்பாக வந்து சேரும். பல நேரங்களில் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வேதாமன வார்த்தைகளை வசனங்களை அறிக்கை பண்ணுவோம். என் தேவன் தம்முடைய மகிமை ஐஸ்வர்யத்தின் குறையெல்லாம் கிறிஸ்துவுக்கு நிறைவாக்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கை பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணும்போது அறிக்கை பண்ணுவோம், சர்ச்சில் போகும்போது அறிக்கை பண்ணுவோம். ஆனால் நிதமாக நம்ம பேசும்பொழுது அந்த நாட்களில் பேசும் பொழுது பற்றாக்குறையை பற்றி பேசுவோம். பற்றாக்குறையை பேசணும் அப்படின்னா மீண்டும் பற்றாக்குறை தான் வரும் உங்களுக்கு. எனக்கு அந்த ஐஸ்வர்யம் இல்லை, எனக்கு என்னோடய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஜீரோவாக இருக்குது, நான் லிமிட்டட் ரிசோர்ஸஸ் தான் இருக்கேன், நான் வந்து இவ்வளோ தான் எனக்கு சம்பளமாக இருக்கிறது, இவ்வளோ தான் நான் வந்து சம்பாதிக்கிறேன், இதுக்குள்ளே தான் இருக்கும்பொழுது நான் எப்படி இவ்வளோ பெரிய இதை சந்திக்க முடியும், என் பிஸ்னஸ் விருத்தி அடையிலையே, நான் என்ன சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்க அப்படின்னா அப்படி யோசிக்கக்கூடாது என்று வேதாகம் சொல்லுது. நம்ம எதை யோசிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய தகப்பன் அவருடைய ஐஸ்வர்யம் அது எனக்கு சொந்தமாக இருக்கிறது, அதன் மூலமாக என் தேவைகள் சந்திக்கப்படும், என் கடன்கள் அடைக்கப்படும் சொல்லி நம்ம வந்து யோசிக்கணும். பல நேரங்களில் அவர் தான் சோர்ஸாக இருக்கார். அது எப்படி நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கையின் மூலமாக நமக்கு அந்த காரியம் கிடைக்குது. உங்களுக்கு உடன்படிக்கை இது வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங்க்கு மேலே உள்ள ஒரு முக்கியமான ஒரு காரியம். அது ஒரு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இருக்கு. உங்களுக்கு அது ஒரு உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கு. உங்களுக்கு அவர் ஐஸ்வர்யவாய் இருந்தும் நமக்காக தரித்திரரானாரே என்று போடப்பட்டிருக்கு. நமக்காக அவர் தரித்திரரானார். அவர் ஐஸ்வர்யவான். நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்காக நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையின் மூலமாக அவர் வந்து தரித்திரரானார். அப்போ இந்த காரியம் நமக்கு செய்து முடிக்கப்பட்ட ஒரு காரியம். அது நம்ம யோசிக்கிறோமோ இல்லையோ அந்த காரியம் செய்து முடிக்கப்பட்டு விட்டுருச்சு. அது எப்படி நம்ம சுதந்திரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்ஷியஸாக இருந்து அதையே நம்ம யோசித்து அதையே அந்த வசனத்தை அறிக்கை செய்யும் போது அந்த காரியம் கண்களுக்கு முன்பாக வந்து சேருதுங்களுக்கு. அப்போ எப்பொழுதும் அவருடைய சோர்ஸ், ஹி இஸ் எ சோர்ஸ் ஆஃப் எவ்ரிதிங், அவருடைய ரிசோர்ஸஸ் அதை மாத்திரம் நாம் யோசிக்கிறதா இருக்கணும். உங்களுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். அவரை மாத்திரம் வந்து நாம் யோசிக்கிறதா இருக்கணும். உங்களுக்கு சங்கீதம் 121 சொல்லுது, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு எங்கேருந்து ஒத்தாசை வரும்னா, மை ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட் ஹூ மேட் ஹெவன் அண்ட் எர்த். த மேக்கர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த் வில் ஹெல்ப் மீ. இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அதன் மூலமாக நான் செய்யக்கூடிய காரியங்கள், என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். ஐ am been blessed. என் கைகள் கரங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்களாக இருக்குது. காரணம் வந்து நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கேன், அவரை சார்ந்து வாழ்கிறேன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் கர்த்தர் வந்து நம்மளை வந்து சொல்கிறாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறான பலனை தருகிற தேவனாக இருக்கிறார். நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பலன் தேவைப்படுது. அந்த பலன் நம்மளுக்கு யாரு கொடுக்குறாருன்னா, தேவாதி தேவன் தான் கொடுக்குறாரு நம்மளுக்கு. இது எல்லாமே உடன்படிக்கையின் மூலமாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நமக்கு வந்து கர்த்தர் சில காரியங்களை முன்கூட்டியே சில காரியங்களை செய்து முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதை மாத்திரம் நாம்
நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது, விசுவாசித்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு இந்த காரியம் கண்களுக்கு முன்பாக வருது. அதனால தான் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உமக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறான விரலை உனக்கு கொடுக்கிறவர். இது எது மூலமாக வருது? உடன்படிக்கை மூலமாக வருது. உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு. உடன்படிக்கை பண்ணின தேவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் மூலமாக இந்த காரியம் நடக்கும். எப்படி லா ஆஃப் கிராவிட்டி ஒர்க் ஆகுதோ, மேலே எதை தூக்கி போய் கீழே விழுகுதோ, அது எல்லாருக்கும் நடக்கும். உங்களுக்கு நல்லோருக்கும் தீயோருக்கும் நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஒரு பொருளை மேலே தூக்கி போட்டால் கீழே வரும், புவியீர்ப்பு சக்தி. அதே போல தான் உடன்படிக்கையின் மூலமாக வந்த காரியங்கள், அந்த காரியம் கண்டிப்பாக கண்களுக்கு முன்பாக நமக்கு முன்பாக வந்து சேரும். அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உடன்படிக்கை பண்ணின தேவன் எனக்கு இந்த தேவைகளை சந்திக்கும்படி செய்வார். ஒருவேளை கம்மியாக இருக்கலாம், உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக 5 அப்பம் 2 மீன் தான் தெரியுது உங்களுக்கு. அதை தேவனிடத்தில் கொடுத்து நன்றி சொல்லி கொடுத்தா அது பெருகுது உங்களுக்கு. அப்போ நாம் எதை பார்க்க வேண்டும் பார்த்தீங்கன்னா, இந்த உடன்படிக்கையை பார்க்க வேண்டும். எதை பார்க்க வேண்டும் என்றால் கர்த்தரின் வசனத்தை பார்க்க வேண்டும். அதுதான் பெருக்கி தருது உங்களுக்கு. அந்த பெருக்கம்தான் நம்ம நம்ப வேண்டிய ஒரு காரியம். அந்த சிறிய காரியத்தை பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா, இவ்வளோதான் இருக்குது, இவ்வளோதான் இருக்குது, இவ்வளோதான் இருக்குது, இது எப்படி இவ்வளோ பேருக்கு பத்தும், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு இவ்வளோ கடன்கள் இருக்குன்னு யோசிங்க அப்படின்னா உங்களுக்கு கடன்கள் கட்டி தீர்க்கப்படாது. நீங்கள் எதை பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, பெருக்கத்தின் தேவன் என்னோடு இருக்கிறார். அதே மாதிரி தான் உங்களுக்கு கடன்கள் இருக்குது. ஒரு ப்ராஃபிட்டோட பிள்ளைகளில் இறந்து போயிடுறாரு. உங்களுக்கு 2 பிள்ளைகளுக்கு கடனால அந்த விதவை விட்டு அந்த பிள்ளைகளை அடிமையாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அங்கே கேட்குறாங்க, உங்களோட எண்ணெய் இருக்குது அப்படின்னாங்கன்னா, ஒரே ஒரு குடத்தில் ஒரு எண்ணெய் இருக்குது, அவ்வளோதான். அப்போ அந்த எண்ணெய் பெருக்கம் அடிக்கிறது உங்களுக்கு. அது பெருகுது. சுற்றியுள்ளவங்க எல்லாத்தையும் போய் நிறைய அதை ஊற்றி வைப்பதற்காக அந்த பானைகளை கொண்டு வர சொல்கிறாங்க. எத்தனைது கொண்டாந்தாங்களோ, கடைசி அவங்க இவ்வளோதான் இருக்குன்னு சொல்கிற வரைக்கும் எல்லா ஜார்ஸ்லேயும் அந்த எண்ணெயில் நிரப்பப்பட்டுருச்சு உங்களுக்கு. இதுதான் தேவனுடைய வல்லமை, இதுதான் தேவனுடைய உடன்படிக்கை, இதுதான் தேவனுடைய ஐஸ்வர்யம். ஒரே ஒரு ஆயில் தான், ஒரே ஒரு குடத்தில் தான் ஆயில் இருக்குது உங்களுக்கு. ஆனால் அது பெருகுது பெருகுது பெருகுது. எப்போ அப்படின்னா, அதுதான் தேவனுடைய ஊற்றும் ஆதாரம். எங்கேருந்து வந்துச்சு? மிச்ச எண்ணெயெல்லாம் எப்படி இருந்து வந்துச்சு? அவரே ஊற்றும் ஆதாரமாக இருக்கிறனால அந்த காரியம் வருது உங்களுக்கு. அவர் தான் நம்மளுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு ஏற்ற காலத்திலே தேசத்தில் மழை பெய்ய செய்கிற தேவனாக இருக்கிறார். நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷாலை வானத்தை திறப்பார். அவர் பாருங்க, தமது நல்ல பொக்கிஷாலையாகிய வானத்தை திறப்பார். அவருடைய பொக்கிஷமான வானத்தை திறப்பார். நம்மளோட பொக்கிஷம், நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, நம்மளுடைய எவ்வளவு நம்மகிட்ட பொருள் இருக்குன்றது கிடையாது. அந்த உடன்படிக்கையின் மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பொக்கிஷாலைக்கு உள்ள ரீச் கிடைக்கிது. நம்மளுக்கு அவருடைய பொக்கிஷா நம்மளுக்கு கொடுக்கப்படுது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ திறப்பார், வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை தேவன் நமக்கு உடன்படிக்கையின் மூலமாக கொடுத்திருக்கிறார். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த வசனத்தை நம்ம திருப்பி திருப்பி சொல்லணும். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். உம்முடைய ஐஸ்வர்யம் என்னை பெரியவனாக்கும். நீரே நல்லவர், மனதுருக்கம் உள்ளவர், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தருகிற தேவனாக இருக்கிறீர்.
அநேக ஜாதியில் கடன் கொடுக்கிறவர். ஒருவேளை கடனில் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம், ஏகப்பட்ட கடன் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீயோ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காத இருப்பாய். அநேக ஜாதிகளுக்குன்றது நீங்கள் இங்கிலீஷில் வெர்ஷன்ஸில் படித்தீங்க அப்படின்னா, வேதாந்திரம் படித்தீங்கன்னா, யூ லென் டு நேஷன்ஸ்னு போட்டிருக்கு. நாடுகளுக்கு கடன் கொடுக்கிறவராக மாறுவீங்க அப்படின்னு. அப்போ அவருடைய ஐஸ்வர்யம் எவ்வளோ நினச்சி பாருங்க. கோடிக்கணக்கில் லட்சங்கோடிகளில் வந்து அவரால் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதன் மூலமாக நீங்கள் அநேக நாடுகளுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் உயரப்படுவீங்க. ஸோ உங்களுடைய சிறிய எண்ணத்தை விட்டுட்டு எக்ஸ்பேண்ட் யுவர் தாட்ஸ். அவருடைய ஐஸ்வர்யத்தில் கண்களை வைங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. பெருக்கம் 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 தான் அவருடைய வாழ்க்கையே. காணா ஒரு கல்யாணத்தில் அங்கே வந்து திராட்சரசம் குறைந்து போயிடுது. மரியாள்கிட்ட போய் சொல்கிறாங்க. மரியாள் சொல்கிறாரு, இயேசுவை கையை காமிச்சிட்டு அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதைப்படி செய்யுங்க அப்படின்றாங்க. வெறும் தண்ணி எடுத்து அந்த அந்த கற்சாடியை நிரப்ப சொல்கிறாங்க. நிரப்புறாங்க. போய் பந்தியில் போய் அதை பரிமாற சொல்கிறாரு. அது திராட்சரசமாக மாறுது. இட்ஸ் எ மிராக்கிள். அற்புதம். வெள்ளை அந்த தண்ணி எப்படி திராட்சரசமாக அந்த கலராக மாறுச்சுன்னு தெரியல, எப்படி அந்த டேஸ்ட்டாக மாறுச்சுன்னு தெரியல. அதுதாங்க அந்த உடன்படிக்கை. அதுதாங்க அவருடைய ஐஸ்வர்யம். அதுதான் அவருடைய அற்புதத்தின் வல்லமை. நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்துக்கிட்டு எப்படி அந்த தண்ணி வந்து திராட்சரசமாக மாறுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரேஷ்னலாக எனக்கு அது தெரிஞ்சாகணும்னு நினச்சி யோசிக்கிறது வந்து அது நல்ல காரியம் இல்லை. என்னுடைய தேவன் நினச்சா தண்ணியையும் திராட்சரசமாக்க முடியும். எல்லா காரியங்களும் அவரால் வாய்க்கும் என்று அந்த அவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் தான் உங்களுக்கு வந்து அது தண்ணியை திராட்சரசமாக மாற்றி ஒரு மிச்சம் எடுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே வந்து ஒரு ஓவர்ஃப்ளோ ஆகுது. உங்களுக்கு வெறும் தண்ணி தான் இருக்குது. எங்கள் வீட்டில் வெறும் தண்ணி தான் இருக்குது. ஆனால் தேவைகள் ஜாஸ்தி இருக்குது, பற்றாக்குறைகள் இருக்குது. எப்படி நான் சந்திக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியை திராட்சரசமாக மாற்றக்கூடிய வல்லமையான தேவன் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். அதுதான் வந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு தத்தம். இன்னொரு வசனம் படிக்கிறேன், 28:13 உபாகம். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவை விட்டு விலகி வேறு தேவர்களை சேவிக்கும்படி வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல். வார்த்தையை விட்டு விலகிட்டு வேற பக்கம் நீங்கள் சாஞ்சிங்க அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவர் கொடுத்த அந்த உடன்படிக்கையின் மூலமாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் எதுவுமே நம்மளுக்கு வந்து பலிக்காது. வேறு சாபங்கள் தான் அவர் உங்களுக்கு. அதான் கர்த்தர் சொல்கிறாரு, அவருடைய வசனத்தின்படி அவர் நமக்கு சொன்ன உடன்படிக்கையின்படி செய்யும் பொழுது தேவன் நம்மோடு இருந்து நம்ம கீழாகாமல் மேலாக்குவார், வாளாகாமல் தலையாக்குவார். உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அவரே ஊற்றும் ஆதாரம். நல்லா அவரை பிடிச்சிக்குங்க. அவருடைய ஐஸ்வர்யத்தை தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஐஸ்வர்யம் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே இருந்து நாம் யோசிக்கணும். நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு நாம் எதை யோசிக்கணும் அப்படின்னா அவருடைய ஐஸ்வர்யத்தை யோசிக்கணும். நம்மளுடைய இன்சஃபிஷியன்சியை நம்ம யோசிக்கக்கூடாது. நம்மளுடைய லேக்கை நம்ம யோசிக்கக்கூடாது. நம்மளுடைய பற்றாக்குறையை நாம் யோசிக்கக்கூடாது. அவருடைய ஏராளம் தாராளமான விஷயத்துக்குள்ளே போய் நான் வந்து அவருடைய பிள்ளை, எனக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு, நான் சுதந்திரவாளியாக இருக்கிறேன் அவர் பிள்ளையாக இருக்கனால, அப்போ நான் இந்த தேவைகளை என்னால் சந்திக்க முடியும் என்ற அந்த விசுவாசம் தான் உங்களை வந்து உங்களுடைய பிரச்சனையை வந்து தீர்க்கும். உங்களுக்கு எப்பேற்பட்ட சவாலாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, உங்கள் கடன் தீர்க்கப்படுவென்றால் என் தேவன் தம்முடைய மகிமை ஐஸ்வர்யத்தை என் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற வசனத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. இதுதான் நம்ம கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த பெரிய பெரிய காரியம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாவற்ற காரியம் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்படுது. உங்களுக்கு ப்ரியாரிட்டி எது? உங்கள் ப்ரியாரிட்டி. பல காரியங்கள் இருக்குது நம்ம வாழ்க்கையில், வந்து நிறைய காரியங்கள் செய்யலாம். ஆனால் எதை முதல்ல செய்கிறது, எதை ரெண்டாவது செய்கிறது, எதை மூணாவது செய்கிறதுன்னு சொல்லி ஒரு வரிசைப்படுத்த வேண்டியிருக்கு வாழ்க்கையில்.
அதில் முதலாவது காரியம் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவது தான். நீங்கள் எப்போ ஆண்டவரை இயேசு என்று சொல்கிறீங்களோ, வாயால் அறிக்கை பண்ணுறீங்களோ, அவருடைய ராஜ்யம் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அவரே உங்களுக்கு ராஜாவாக இருக்கிறார். அவருடைய நீதி உங்களுக்கு கொடுக்கப்படுது. நீங்கள் நீதிமானாக மாற்றப்படுகிறீர்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுறது தான். அதுக்கு ஒன்றும் பெருசாக அவர் ராஜ்யத்தை தேடுவதற்கு நாம் செய்ய வேண்டியது விசுவாசத்தின் அடிப்படையிலே இயேசுவே ஆண்டவர், அவர் மரித்தார், 3 நாள் உயிரோடு எழும்பினார் என்று நீங்கள் வாயில் அறிக்கை பண்ணி இருதயத்தில் விசுவாசித்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் போயிடுவீங்க. அப்படியே என்டையர்லி டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். உங்களுடைய வாழ்க்கை அப்படியே ஒரு ஆசீர்வாத பக்கம் போயிடும். உங்களுக்கு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஆசீர்வாதம். நீங்கள் பற்றாக்குறை இருப்பீங்க. இனிமேல் அந்த பற்றாக்குறை குடும்பத்தில் இருக்காது. தேவைகள் சந்திக்கப்படும். கடன் கொடுக்கிறவர்களாக மாறுவீங்க. கடன் வாங்குறவர்களாக இருக்கிற நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களாக நினச்சி பாருங்கள். உங்களை கடன் கொடுக்கிறவர்களாக நீங்கள் உங்களை நினைத்து பாருங்கள். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இது எப்படி முடியும் பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, அதுதான் வேதாகமத்தின் சக்தி. அதுதான் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்றதுக்கு அர்த்தம். தட் இஸ் த வாட் காட் டஸ் ஃபார் யூ. தைரியமாக விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். அந்த தைரியமாக விசுவாசத்துக்குள்ளே தான் இப்பேற்பட்ட காரியங்கள் இருக்குது உங்களுக்கு. நானும் இவ்வளவு கடனில் இருக்கேன், இனிமேல் கடன் கொடுப்பீங்கன்னு சொல்கிறீங்களே, இது பாசிபிளான்னு பார்த்தா இட் இஸ் பாசிபிள். நீங்கள் ஒரு காலத்தில் இனிமேல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கடன்லாம் அடைக்கப்பட்டு யாராட்டும் உங்கள்கிட்ட கடன் கூப்பிட்டு கேட்டாங்க அப்படின்னா, அப்பொழுது இந்த வசனம் உங்கள் கண்களுக்கு ஞாபகம், இதயத்தில் ஞாபகம் வரும். அன்றைக்கி நான் கடனில் இருந்தேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் என்று வசனம் நான் படிக்கும்போது எனக்கு அது மேலே எப்படி நடக்கும்னு யோசித்தேன். ஆனால் இன்றைக்கி இத்தனை பேர் என்கிட்ட கடன் கேட்குறாங்க, கடன் கொடுக்கிறவனாக நான் மாறியிருக்கேன். கண்டிப்பாக நடக்கும் அந்த காரியம். அதை விசுவாசிங்கள். வாயில் திருப்பி சொல்லுங்கள், கடன் வாங்குவதற்கு கடன் கொடுக்கிறவனாக மாறுவேன்னு சொல்லிட்டு. ஒருவேளை கடன் இருந்துச்சுன்னா இனிமேல் கடன் வாங்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு ஊற்றும் ஆதாரமாக தேவாதி தேவன் இருக்கிறார். கடன் இங்கே வாங்கி அங்கே கடன் கொடுத்தீங்கன்னா மீண்டும் கடன் உயரும் உங்களுக்கு. நீங்கள் இனிமேல் கடன் வாங்க மாட்டேன், தேவன் எனக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி, எண்ணத்தை உண்பேன், எண்ணத்தை குடிப்பேன், எண்ணத்தை உடுத்துவேன்னு சொல்லி கவலைப்படாதிருங்கள். தேவனுக்கு எல்லா காரியங்களும் தெரியும் உங்களுக்கு. எப்படி இந்த கடனை அடைப்பேன், எல்லாவற்றும் அவரிடத்தில் விடுங்க. அவரே உங்களுக்கு ஊற்றும் ஆதாரமாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு இந்த காரியத்தை செய்து முடிப்பார். அவர்கிட்ட கொடுங்க. தொழில் ஆரம்பிங்க புதுசாக, அவரை நம்பி செய்யுங்க. 10ல் 1 பங்கு கொடுங்க. கொடுக்கிறவர்களாக மாறுங்க. இருக்க அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனாலும் 10ல் 1 பங்கு தேவனுக்கு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் பெருக பண்ணுவார். 30, 60, 100 இவங்களுடைய பெருக்கம் கிடைக்கும். உங்களுக்கு எல்லா கடன்களும் கட்டி தீர்க்கப்படும். ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்யும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அதனால் இனிமேல் கடன் வாங்காத இருங்க. கடன் கட்டி முடிக்கப்படும். எப்படி அப்படின்னா அதுதான் வேதாகமம் சொல்லக்கூடிய காரியமாக இருக்கிறது. ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே, மனதிற்கும் உள்ளவரே, கர்த்தாவே, இந்த கடன்லேருந்து வெளியில் வருவதற்காக, எல்லா கடன் கட்டி தீர்க்கப்படுவதற்காக நன்றி. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வசனத்தை விசுவாசிக்கிறேன். நீரே ஊற்றும் ஆதாரமாக இருக்கிற கர்த்தாவே, உம்முடைய ஐஸ்வர்யத்திலிருந்து என் குறைவெல்லாம் கிறிஸ்து நிறைவாக்குவீர் என்று போடப்பட்டிருக்க கர்த்தாவே, அதை விசுவாசிக்கிறேன். இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு அனைவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீங்கள் ஐஸ்வர்யனாக மாற அவருடைய கிருபை உங்கள் மேல் தங்கியிருப்பதற்காக நன்றி. சிலுவையின் மூலமாக உங்கள் தரித்திரம் இப்பொழுதே, தரித்திரத்தை நீ வெளியே வருவீர்கள். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுத்து இந்த ஐஸ்வர்யத்துக்குள்ளே நீங்கள் செல்வீங்க. எல்லா கடன்களும் கட்டி தீர்க்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன்.